கட்சியோட வெற்றி தோல்விக்கு என்ன காரணம்னு பேச சொன்னதான் தாமதங்களாம். திமுகவோட செயற்குழு கூட்டத்துல தலைவர் முன்னாடியே சும்மா கொட்டி தீர்த்துட்டாங்களாம் சொல்லிக்கிறாங்க. நண்பா, அதிமுகவுல என்னதான் உள்கட்சி குழப்பம் இருந்தாலும் பிடிக்கலைன்னா ஒதுங்கி இருந்துக்கிடுவாங்க, எதிர்த்து வேலை செய்ய மாட்டாங்க. ஆனா திமுகவுல எதிர்த்து வேலை செஞ்சாங்கன்னு லிஸ்ட் கொடுத்தாங்களா, பேசிக்கிட்டாங்க. முன்னாள் மந்திரிகள், மாவட்ட செயலாளர்கள் தங்களோட பகுதியில முழுமையா வேலை பார்க்கல அப்படின்னு சொன்னவங்க இப்ப என்னடான்னா ஒன்றியம் கிளைக்கழகம் வரைக்கும் கட்சி ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு போட்டு தாக்குறாங்களாமா சொல்லிக்கிட்டாங்க. திமுக வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதியில எல்லாம் ஓரளவு முழுமையா வேலை செஞ்சவங்க கூட்டணி கட்சிக்காரங்க போட்டியிட்ட தொகுதியில அவ்வளவா ஆர்வம் காட்டலன்னு புகாராம் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், புதிய தமிழகம் கட்சி எல்லாம் தனி சின்னத்துல நின்னாங்க. ஆனா உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்ட கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் 6 பேர் தோத்துட்டாங்களே, அதுலயே உள்குத்து இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிக்கிடுதாங்களாம், பேசிக்கிடுதாங்க. ஐயா, எப்படியும் நமக்கு பெரும்பான்மை கிடைச்சிடும்னு நம்பிக்கையோட இருந்ததால கூட்டணி கட்சிகளை கண்டுக்கல. பத்திரிகை விளம்பரத்துல கூட கூட்டணிக்கு ஓட்டு கேட்கலன்னு தலைமை மேலேயே சில பேர் புகார் சொன்னாங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. நண்பா, வட மாவட்டங்கள்ல தேமுதிக பாமகவால தோத்துட்டோம், மேற்கு மாவட்டங்கள்ல உள்கட்சி குழப்பத்தால தோத்துட்டோம், தென் மாவட்டங்கள்ல புதிய தமிழகம் கை கொடுத்தாலும் மதிமுக ஓட்டு அதிமுகவுக்கு போனதால தோத்துட்டோம்னு பட்டியல் போட்டாங்களாம் சொல்லிக்கிட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தல்ல ஏற்கனவே இதே மாதிரிதான் திமுக காரங்க வேலை செய்யாததுனால தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சில கட்சிகள் புகார் சொன்னாங்க. அதே புகாரு இப்ப சட்டமன்ற தேர்தலையும் வந்திருக்குதாமா. அதனால அதிமுக மாதிரி அதிரடி நடவடிக்கை எடுக்கலாமா அப்படின்னு யோசனையாமா பேச்சா கிடக்குது. தென் மாவட்டங்கள்ல மறுபடியும் அண்ணனை உள்ள கொண்டு வரணும், இல்லன்னா சுயநலத்தோட ஒரே இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாவட்டங்களை மாத்தணும், 2ல 1 செய்யுங்கன்னு பூடகமா ஆலோசனையும் போயிருக்குதான் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல்ல எப்படியும் நம்மளோட ஆதரவு தேவைப்படும், அப்போ தானா தேடி வருவாங்க, அது வரைக்கும் பொறுத்திருங்கன்னு தன்னோட ஆதரவாளர்கள்ட்ட மதுரக்காரான்னு சொல்லி வச்சிருக்காராம், பேசிக்கிடுதாங்க. ஐயா,